ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக 4வது டெஸ்ட் போட்டி இந்திய அணிக்கு தோல்வி. இவங்க தான் காரணம். இவங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கண்டினியூ பண்ணால் 5வது டெஸ்ட் போட்டு கட்டாயம் ஆஸ்திரேலிய அணி தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா முன்னாள் நட்சத்திர வீரர் கேப்டனான ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு முதல்ல இவங்களை அணியிலேருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல அட்வைஸ்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆஸ்திரேலிய அணி குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா 4வது டெஸ்ட் போட்டி 184 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணிக்கு ஆப்போசிட் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரிக்கி பாண்டிங் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் இந்திய அணி ரொம்ப ஒரு வலுவான அணியாக தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் சில ஃபார்ம் அவுட் பிளேயர்னால அவங்க சரியாக இந்த மேட்சை ஜெயிக்க முடியல. முக்கியமாக சொன்னோன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் இவங்களாம் அவங்களோட டேலண்டான பேட்டிங்கை காட்டல. அதனால தான் தோல்விக்கு முக்கிய காரணம். ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் வெறும் 7 தான் இருக்குது இந்த சீரீஸில். இதுவே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஆவரேஜ் வச்சு எப்படி தான் அவங்கள இறக்குறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இள வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. வெளியே சஃப்ராஸ் கான், ஜூரல் சொல்லிட்டு நல்ல பிளேயர், யங் பிளேயர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபுல் டேலண்ட் காட்டி இந்த அடுத்த போட்டி வர போட்டி ஜெயிச்சு சீரீஸை சமன் செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் இவங்களாம் கண்டினியூ பண்ணால் இந்திய அணி அடுத்த போட்டி தோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அவர் மட்டும் இல்லைங்க, இந்தியாவே அதுதாங்க சொல்லியிருக்கு. ஃபார்ம் அவுட்டாக இருக்கிற பிளேயரை ஏன் தொடர்ந்து பிளேயிங் லெவலில் இறக்குறீங்க, அதுதான் கேள்வி. ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டன் சொல்கிறீங்க, பும்ராவே சூப்பராக தான் கேப்டன் பண்ணுறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், கேப்டன்ஷிப் கொடுத்து ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணலாம். ஏன் ட்ராப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. ஏன்னா சொல்கிற மாதிரி சஃப்ராஸ் கான்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இந்தியாவில் ஆடினார். ஒரு சான்ஸாக கொடுத்து பாருங்களேன் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 4 டெஸ்ட் போட்டி போச்சு, ஒரு போட்டி கொடுக்கலாம். பட் ரிக்கி பாண்டிங் அதுதான் சொல்கிறாரு, இளவீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கௌதம் கம்பீர் ஒரு மாதிரியான கேரக்டர்னே சொல்லலாம். அவர் யாரை இறப்பாங்க யார் இறக்க மாட்டார் ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த அவர் ஹெட் கோச்சாக வந்து நிறைய இந்திய அணி பின்னாடி தான் போயிருக்கு, ஃப்ரெண்டில் நோக்கி வரல. நம்ம ரவி சாஸ்திரி, ராகுல் டிராவிட்ல இந்திய அணி நல்லா தூக்கி கொடுத்தாங்க. இவர் வந்து ரிவர்சல் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஜெய்ஸ்வால் மட்டும்தான் ஆடுறாரு, வேறு யாருமே பேட்டிங்கில் ஆட மாட்டுறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மாதிரி இள வீரர்கள் ஆடுறாங்களே தவிர சீனியர் பிளேயர்கள் யாருமே ஆட மாட்டுறாங்க. இதுதான் இருக்குது ஒரே ஒரு கஷ்டம். அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் முடியும். அடுத்த போட்டியில் நல்ல இளம் வீரர்கள் கொண்டு அணி வரணும், அதுதான் என்னோடய ஆசை. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டீம் நாளைக்கு இல்லை இன்னும் 2 நாள் கழிச்சு 5th டெஸ்ட் போட்டி தொடங்க போது அதில் எந்த மாதிரி டீம் எடுத்துட்டோன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா பற்றி எதனா ஒன்று கமலில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் கஷ்டப்பட்டுருக்காரு. அவரை பற்றி மட்டும் கமல் என்ன சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.